ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அப்புறம் காலத்துக்கு அந்த சுமையை இறக்கி வைக்க முடியாம போயிடலாமா. கடன் வாங்குறது யமனோட பாச கைத்த நாமளே நம்ம கையில புடிச்சு வச்சிருக்குது சமம்னு சொல்லுவாங்கடாமா. அதனால கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவிடுறாமா. மடி நம்ம ஏற்கனவே கடனை வாங்கி அனுபவிச்சிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? மடி அப்பாவா உனக்கு சொல்ற அறிவுரை ஒன்னே ஒண்ணுதான். எதை பண்ணணும்னாலும் நீயும் மாப்பிள்ளையும் நல்லா யோசிச்சு கலந்து பேசி நிதானமா ஒரு முடிவெடுங்க. அதை நல்ல விதமா பண்ணுங்க. இதை விட்டா அப்பாவுக்கு ஒன்றை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடாமா. மடி அப்பா வீட்டுக்கு போறேன்டாமா, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்றியா? சரிப்பா. ரோகிணி, என்னாச்சு உனக்கு? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் டல்லாவே இருக்கேன். ஒன்னும் இல்லடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணனும் அண்ணியும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க வீட்டுல இல்லாததால நான் அவங்க கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாமா? கிளம்பலாம் கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு நீ. ரோகிணி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே, நம்ம ஆளுங்களை இன்னும் காணுமே. என்ன கை கழுவிட்டியா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காம வழி விடுறீங்களா? ஏன் கோச்சிக்கிறா? நீ கை கழுவுனா நாங்களே உனக்கு கை கழுவி விடலன்னு ஒரு அக்கறை கேக்குறோம். ஏய், இப்ப ரெண்டு பேரும் வழி விட போறீங்களா இல்லையா? என்ன ரொம்ப தான் செலுத்துக்கிற? நானே உனக்கு கை கழுவி விடுறேன். வாமா வா. கைய விடுற. எது கத்துற? நான் கை கழுவி விடுறவா? பாத்துக்கிட்டு இருக்க அடுறா. கைய பிடிச்சிருக்க நடிச்சில, இப்போ கைய விட்டுற. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா பாப்போம்.